என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் இந்த யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். பலமுறை கூறியிருக்கின்றேன். அதிகாலை வேளையில் இந்த ஆசனத்தை செய்கின்ற காரணத்தினால் மாணவர்கள் சுறுசுறுப்படைந்தவர்கள். அதிகாரிகள் எல்லோரும் காலையிலே சுறுசுறுப்பாக தங்கள் வேலைகளை செய்யக்கூடிய தன்மை நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. அவர் தொழிலாளர்களாக இருந்தாலும் இந்த ஆசனத்தை ஒரு 10 நிமிடமாவது செய்தே ஆக வேண்டும். அந்த காலத்தில் வெளிநாட்டு விளையாட்டுகளெல்லாம் நம் நாட்டில் கிடையாது. யோகாசனம்தான் அதிகாலை வேளையில் எல்லோரும் செய்வார்கள். குழந்தைகளை 5 வயதில் காட்டுக்கு அனுப்பி முனிவர்களிடம் 18 வயது வரை அங்கேயே விட்டு வந்து விடுவார்கள். அங்கே இந்த யோகாசனத்தையும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதைத்தான் அவர்கள் கதைகள் மூலமாகவும் இதிகாசங்கள் மூலமாகவும் அதை கற்பித்து வந்தார்கள். ஆகவே இந்த நிலையில் நமக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு சரண்யா பரந்தாமன் இங்கே வந்திருக்கிறார்கள். வயசு 27. அவர்கள் ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறார்கள். அவர்கள் யோகாவையும் கற்று அத்துடன் மாணவர்களுக்கு இதை கற்பிக்க வேண்டும் என்ற நம்ம கலையை கற்பிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இங்கேயே வந்து காலையிலும் மாலையிலும் இந்த கலையை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது பாருங்கள், கடினமான 27 வயதிலும் கடினமான சக்கராசனத்தை செய்ய போகிறார்கள். அதன் பலன்கள் மிக அதிகம். முதுகெலும்பை பின்னால் வளைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். சரண்யா அவர்களே, நீங்கள் சக்கராசனத்தை செய்யுங்கள். தலை அங்கே இருக்க வேண்டும். அப்படியே திரும்புங்கள். கொஞ்சம் கிளவாங்க. அமைதியாக மெதுவாக செய்யுங்க, அவசரப்பட வேண்டாம். சக்கராசன் 27 வயதில் செய்வது என்பது சற்று கடினம். இது ஒரே ஆசனத்தை செய்துவிட்டு நம்ம மாட்டுக்கு செல்லலாம். முதுகெலும்பு வழியாகத்தான் 72,000 நாடி நரம்புகளும் செல்கின்றன. முதுகெலும்பு இருக இருக நமக்கு வயோதிகத்தன்மை சீக்கிரம் வந்து விடுகிறது. இடுப்பு பகுதிக்கு மேலேயும் இடுப்பு பகுதிக்கு கீழேயும் வரக்கூடிய சர்க்குலேஷன் எல்லாம் குறைந்து விடுகிறது. ஆகவே இந்த ஆசனத்தை செய்தால் நிச்சயமாக நமது உடல் முழுவதும் சுத்தரத்தமானது பரவப்பட்டு அன்று முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைத்து விடுகிறது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஜீரணக்கருவிகள், நுரையீரல், இருதயம் எல்லாம் வலுப்பெற்று விடுகின்றன. மெதுவாக இறங்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மீண்டும் ஒரு முறை அப்படியே செய்யுங்க. அப்படி தான் தலை உங்களுக்கு அங்கே தெரியும். கை எப்படி வைத்திருக்கிறது, கால் எப்படி வைத்திருக்கிறார்கள், எப்படி வந்து இந்த தலையை தூக்குகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் இதை செய்ய முடியாதவர்கள் 4 தலையணையை முதுகு பின் வைத்தால் அதை செய்யலாம். அல்லது யாராவது 2 நண்பர்களை வைத்துக்கொண்டு முதுகு கீழே ஒரு துண்டை கொடுத்து அப்படியே 2 பேரும் தூக்கி ஆரம்ப கட்டத்தில் உதவி செய்யலாம். கை பலம் பெற்றுவிட்டால் தானாகவே செய்யக்கூடிய தன்மை நமக்கு வந்து விடுகிறது. அற்புதமான ஆசனம். சிறுவர்கள் அற்புதமாக செய்து விடுவார்கள். நீண்ட மூச்சு. அப்படியே இப்படி திரும்புங்கள், டேர்ன் பண்ணுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள், கவனிக்க வேண்டும். சக்கராசனம். காலை நேராக நீட்டுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். இந்த ஆசனத்தை செய்தால்
சில பேர்களுக்கு முதியில் ஒரு இறுக்கம் கிடைக்கும். சரண்யா, நீங்கள் கையை பின்னால் கொண்டு போய் அப்படியே எழுந்திருங்கள். அப்படியே பச்சுமுத்தாசனம் செய்யுங்கள். காலை பிடிங்கள். முன்வளைவு பண்ணணும். பச்சுமுத்தாசனம் அதற்கு ரிவர்ஸ் போஸ், மாற்றாசனம். ஏனென்றால் பின்வளைவு ஆசனம், முன்வளைவு ஆசனம் செய்ய வேண்டும். அதுதான் மாற்றாசனம். மீண்டும் படுத்து சக்கராசனம் பண்ணுங்கள். நீண்ட மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். ஆரம்ப கட்டத்தில் நான் சொல்கிறபடி 2 பேர் கையை கீழே கொறுத்து கொண்டு கூட தூக்கலாம். அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் இருந்து கொண்டு கையை கொறுத்து அப்படியே தூக்கலாம். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். அதே இடத்தில் உட்கார்ந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். அங்கே உட்காருங்க. கொஞ்சம் பின்னமும் அதிலே பத்மாசனத்தில் இருந்து. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகள் எல்லோரும் மிக மிக அற்புதமான ஆசனங்கள். சிறு குழந்தைகள் முதல் நாளே செய்து விடுவார்கள். கொஞ்சம் வயதாகிவிட்டால் நான் சொல்லியபடி முதுகிலே தலையணையை வைத்து 4-5 தலையணையை அடுக்கி கொண்டு அதில் படுத்து செய்யலாம். பிறகு யாராவது உதவியோடு முதுகை தூக்கி செய்யலாம். துணியை வைத்து கொண்டு மேலே தூக்கி செய்யலாம். இப்படி பல்வேறு நிலைகளை இந்த ஆசனத்தை காலையிலே 2 முறை 3 முறை செய்துவிட்டு நமது வேலைக்கு சென்று விடலாம். அவ்வளவு அற்புதமான ஆசனங்கள். ஆகவே இதுபோன்ற சின்ன சின்ன ஆசனங்களை வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை நீங்கள் அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.